இயேசு கிறிஸ்து மதித்து 60 வருஷம் ஆன பிறகு சபைகள்லாம் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. சில பேர் ஜெயில கூட போட்டாங்க சபையில உண்மையா இருந்ததுக்காக. சில பேர் கொலை கூட செஞ்சுட்டாங்க. எல்லா அப்போஸ்தலரும் செத்துட்டாங்க. இருந்தது ஒரே ஒரு அப்போஸ்தலர். அவரை நாடு கடத்தி அவரை பத்மூத்திகளை வச்சிருக்கிறாங்க. அதுதான் சபையினுடைய நிலைமையா நம்ம பார்க்கிறோம். நமக்காண்டி காணுகிற காரியங்களை வைத்து முடிவெடுக்கிற மக்களா நம்ம இருந்தோம்னா அந்த டைம்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. எல்லாமே தப்பா போற மாதிரி தான் தெரியுது. எல்லாமே தப்பா போற மாதிரி தெரிகிற ஒரு நேரத்துல சபை தன்னுடைய மனவாட்டி சபை நம்பிக்கை இழந்து போகிற ஒரு நேரத்துல இதோ பிஹோல்ட் வேதத்தின் கடைசி புத்தகம் ரெவலேஷன் அவங்களுக்கு வருது. அவங்கள பலப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள உயர்த்துவதற்காக இந்த புக்கு வருதை நம்ம பார்க்கிறோம். அந்த கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போறது ரொம்ப ஈஸி. உலகத்தை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற தற்காலிக சூழ்நிலையை பார்த்து ரொம்ப சோர்ந்து போறது கிறிஸ்தவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. அது எல்லாம் பாத்தீங்கன்னா சரித்திரத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் அவங்க சூழ்நிலைகளை பார்த்து ரொம்ப சோர்ந்து போறாங்க. அவங்களுக்கு உலகம் இருக்கிற விதம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு அப்படியே தெரியல, எனக்கு அப்படித்தான் இருக்கு. உலகம் இருக்கிற விதம் பிடிக்க மாட்டேங்குது. சத்தியத்துக்கு மதிப்பு இல்ல. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த உலகத்தை நம்ம பிடிக்க கூடாது. நமக்கு சத்தியத்துக்கு விருப்பம் இல்ல. அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்ல. எல்லாம் பாவமும் கள்ளப்போதகமும் அதுலதான் பெருசா இருக்கிறது உலகம். அப்படிப்பட்ட உலகம் பிடிக்காத இருந்து ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஏக்கம் என்னன்னா, இது மாறுமா, இது மாறாதா, இப்படித்தானா இருக்கும், பார்த்து பார்த்து வெறுத்து போய் இப்படித்தானே இது மாறாதா அப்படின்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் என்ன வருதுன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்பதான் இட்ஸ் ஒரு ஏக்கம், ஒரே ஒரு ராஜ்யம், இது மாறாதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி உலகத்தை பார்த்து சோர்ந்து போகிற ஒரு மக்களுக்கு பெரிய ஆறுதலாக இந்த புக்கு வருது. ஏன்னா இந்த உலகம் இப்படியே இருக்க போறது இல்லப்பா. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவர் மாத்த போறார் எல்லாத்தையும். அவர் நீதி கட்ட போறார், அவர் அவருடைய சத்தியத்தை நிலைநிறுத்த போறார், வரார். அது ஒரு பக்கம் ஆறுதல் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த உலகம் நம்ம பார்க்கறது தான் உண்மை இல்லை. நம்ம பார்க்கறது தான் உண்மை இல்லை. காணுகிற காரியங்கள் அநித்தியமான காரியங்கள், காணாத காரியங்களோ நித்தியமான காரியங்கள். பார்க்கறது தான் உண்மை இல்லை. அதுதான் பெரிய ஞானத்தை நம்ம கத்துக்கணும். இந்த புத்தகம் அதான் கத்துக் கொடுக்குது. பார்க்கிற காரியங்களை வைத்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. பார்க்கறது தான் உண்மை இல்லை. பார்க்காத காணாத நித்திய உலகத்துல என்ன நடக்குது, இப்போ இயேசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்றதையும் இந்த புக்கு தான் நமக்கு ஒரு ஸ்கிரீனை தொடர்ந்து காமிக்கிற மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்கு. இயேசு இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அதைதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். கடந்த வாரம் நம்ம பார்த்து முடிச்சோம் யோவானுடைய ஒரு காட்சி. யோவான் கண்ட ஒரு காட்சி, மகிமையான காட்சி. இயேசு கிறிஸ்து அவர் மகிமையா அந்த 7 குத்து விளக்கு, லேம்ப் ஸ்டாண்ட்ஸ். குத்து விளக்குன்னா நம்ம ஊர்ல வைக்கிற குத்து விளக்கு மாதிரி இல்ல, அந்த யூதருங்க வைக்குவாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? அதுக்கு 7 அந்த மினோரா அப்படின்னுவாங்க. அந்த 7 இது இருக்கும் விளக்கு. அந்த மாதிரி 7 குத்து விளக்கு இருக்கு. அது சபையை அறிகுறியா காட்டுது. அந்த இடத்துல ஒரு மாட்சிமையான உருவத்துல இயேசு கிறிஸ்து அதுக்கு மத்தியில் நின்று அந்த சபைக்கு சேவை செய்து கொண்டு வருகிறத போன வாரம் பார்த்தோம். அந்த காட்சியில யோவானுக்கு ஒரு கட்டளை, நீ ஒரு லெட்டர் எழுதணும். 7 சபைகளுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஒருவேளை ஒரு 7 காப்பி செய்ய வேண்டியதா இருந்திருக்கும். ஒரே காப்பியா எல்லாருக்கும் அனுப்ப முடியும் இல்ல, 7 காப்பி மத்தவங்களுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கும். யார் எனக்கு இது பேசுறது, எக்கால சத்தம், ஒரு கட்டளையிடுகிற ஒரு கமாண்டிங் வாய்ஸ் வருது அவருக்கு. அது யார் அந்த சத்தம்னு அவர் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தாருன்னா அவர் மாட்சிமையா நிக்க. முதல்ல குத்து விளக்க தான் பாக்குறாரு. 7 குத்து விளக்க பார்த்துட்டு இயேசுவை பாக்குறாரு. குளோரியஸா நிக்கிறாரு. நின்னு யோவான் அதை பாக்குற காட்சி. அவர் எங்க இருக்கிறாரு? அதான் ஒரு பெரிய ஆறுதலுங்க. நினைச்சு ஆறுதல். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க உலகத்துல இயேசு இந்த நேரத்துல எங்க இருக்கிறாரு? என்னன்னா ஆட்டம். இந்த பூமிக்கு அவர் வரும்போது எங்க இருந்தாரு அங்கத்தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இங்க பூமிக்கு அவர் வந்தபோது எங்க இருந்தாரு? பணக்காரர்களோட சுத்திட்டு இருந்தாரு. பெரிய திறமசாலி மந்திரவாதிங்க, தந்திரவாதிங்க, ஃபேமஸான ஆளு கூட சுத்திட்டு இருந்தாரு. எங்க இருந்தாரு இயேசு?
தன்னுடைய சிறு மந்தை, தன் வார்த்தையை கேட்டு தன்னை பின்பற்றுகிற அந்த சீசருங்க கூட தான் இருந்தார். ஏரோது கொடுங்க அசத்திட்டு இருந்தாரு. பரிசேயருங்க, சதுசேயருங்க அவங்களெல்லாம் பாட்டு பிடிச்சி திட்டினார். உங்களுடைய மதம் கடவுளுக்கும் கடவுள்கிட்ட கிருபை தேடுற மதம் இல்ல. நீங்க செய்வதெல்லாம் மனுஷ பார்வைக்கு செய்யற ஒரு மதம். உங்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் மனுஷங்க பார்க்கணும்னு தான் நீங்க செய்வது. அப்படிப்பட்ட ஒரு ரிலிஜன். அவங்க பார்த்து திட்டினாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, மாயமாலக்காரங்களே அவங்க பார்த்து திட்டினார். அந்த திட்டின இயேசு தன்னுடைய சிறு மந்தைய பார்த்து, தன்னை பின்பற்றுகிற அந்த சீசன்ல பயந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, பயப்படாதே சிறு மந்தைய, பிதா ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அதனாலதான் என் வசனத்தை கேட்கணும்ன்ற ஆசை அவங்க மனசுல வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அது வராது. என் வசனத்தை கேட்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு தான் வரும். அவர் குடும்பத்தோட இருந்தது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? எங்கெங்க இருந்தாரு? அவங்க அம்மா சகோதரங்கள்லாம் தேடி ஓடி வந்தாங்க. அவர் உடனே எல்லாரையும் விட்டு ஓடினாரா? என்ன சொன்னார் தெரியுமா? படிங்களா, லூக்கா 8:21. எங்க இருந்தாரு? எப்ப பாரு எங்க இருந்தாரு? எப்ப பாரு எங்க இருக்கணும் அவருடைய விருப்பம்? அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். என்ன சொல்லிட்டாரு பாருங்க. எங்கதான் நான் இருக்க போறேன்? எங்க அம்மா வந்திருக்கிறாங்க, எங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் குடும்பத்தோட அவர் இல்லைங்க உலகத்துக்கு வரும்போது. யார் தெரியுமா? எங்க அப்பா அம்மா தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும்னு ஆர்வமா இருக்கிறாங்களே, அவங்கதான் எங்க அப்பா அம்மா. அவங்க கூட தான் நான் இருக்க போறேன். அவங்கதான் என்னுடைய சீஷருங்க. அவங்க கூட தான் நான் இருக்க போறேன்னு அங்கத்தாங்க எப்ப பாரு இருந்தார். ஏன்னா யாரு மறுபடியும் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆசை வரும், மத்தவங்களுக்கு வராது. மறுபடியும் பிறந்தவங்க தேவ வசனம், புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி தேவ வசனத்தினால பசி தாகம். பிறந்தாதானே ஆத்மா உயிர் வந்தாதானே பசி தாகம் எடுக்கும். மத்தவங்களுக்கு அது வராது. அங்கத்தான் நான் இருக்கிறேன். உலகத்துல எப்ப பாரு அவங்கதான் இருந்த. அவர் உயிர் தெளிந்து மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ ஆன போதும் அங்கத்தான் அவர் இருக்கிறத பாக்குறோம். எங்க அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும்னு இருக்கிறாங்களோ, அது சின்னதா இருக்கலாம், அடையாளம் தெரியாம இருக்கலாம், பேர் தெரியாம இருக்கலாம், அங்கத்தான் அவர் இருக்கிறாரு பாக்குறோம். பெரிய ஆறுதல். அங்கதான் இருக்கிறார், பிராமிசம் பண்ணி இருக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அங்க இருந்து அவர் என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையில என்ன செய்யறார் அப்படின்றது நான் இங்க போட்டிருக்க 7 காரியங்களை அவர் செய்யறத நம்ம இந்த வசனங்களை பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்கும்போது 7 காரியங்கள அந்த அடையாள மொழியில அவருக்கு ஒரு அடையாள உருவங்கள் விவரிக்கப்பட போகுது. அதெல்லாம் ஒரு அடையாள மொழி. என்ன? அவரு தன்னுடைய சபையில அந்த 7 குத்து விளக்குக்கு மத்தியில் தான் என்ன பணியை செய்கிறார் என்றத it's a symbolic language that indicates his ministry in the church today. சரி, ஒண்ணு நாம் படிப்போம். 13ல இருந்து நம்ம தொடர்ந்து படிக்கணும். படிங்க 13. ரெவலேஷன் 1:13 வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானதையும் கண்டேன். நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருந்த ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரன் போது அவருக்கு சுவிசேஷ பேரு. மனுஷகுமாரன் தன்னை கூப்பிட்டுக்குவாரு. அவரை நான் கண்டேன். அவரை கண்ணும் போது அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்தோன்னா ஒரு யூதனுக்கு உடனே தெரிஞ்சிடும் அது என்ன. நமக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லைங்களா? ஒரு யூதனுக்கு உடனே தெரியும். He is a high priest. ஒரு பிரதான ஆசாரியராக தன் சபைக்கு மத்தியில் அவர் நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் ஆலயத்துக்குள்ள போக முடியும். He only can enter the temple. அவர் மாத்திரம்தான் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் போய் பரிந்து பேசுறவர். ஒரு பிரதான ஆசாரியுடைய ஊழியர்னா பரிந்து பேசுறாரு. இங்கிலீஷ்ல he intercedes. பரிந்து பேசுறதுன்னா என்ன? அவங்களுடைய சார்பாக கடவுளுடைய பிரசன்னத்துல போய் ஜெபம் பண்றவர். ஒரு பிரதான ஆசாரியருக்கு ஒரு துணியில அவருக்கு ஒரு செஸ்ட் பிளேட் இருக்கும். அதுல 12 கல்லுங்க வச்சிருப்பாங்க, விதவிதமான டைமண்ட் அந்த மாதிரி கல்லுங்க. அது ஒரு கல்லும் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கிறது. அவர் முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் தன் நெஞ்சில சுமந்த மாதிரி கடவுளுடைய பிரசன்னத்துல போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. அவங்கள போய் பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி அவர் போறது. அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக அந்த பாவங்க மன்னிக்கப்படணும் என்பதற்காக போய் ஜெபம் பண்றவர் தான் பிரதான ஆசாரியருடைய ரோல்.
அவருடைய பொறுப்பு என்னன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கடவுளுடைய பிரசன்னத்துக்கிட்ட கொண்டு வரணும். அவர் பரிந்து பேசுறவர், பரிந்து அவருடைய சார்பாக இன்டர்சீட்ஸ். அவங்களுடைய பாரங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் தான் சுமந்து கடவுள்கிட்ட தெரிவிக்கிறவர் தான் அவர் பிரதான ஆசிரியர் ஊழியர். அதுதான் இயேசு செஞ்சுட்டு இருக்கிறதா பார்க்கிறோம். ஏன்னா அவர் மனிதனாக வந்து அவர் மரித்து போய் பலியாகி அந்த தகுதியில தான் பிரதான ஆசாரியர் ஆகணும்ன்ற தகுதி அப்பதான் பெற்றார். அவர் எல்லா விதத்திலயும் மனுஷர்களை போல இருந்தாதான் பிரதான ஆசிரியர் இருக்க முடியும். தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு ரூலு, ஒரு மனுஷன் தான் மனுஷனுக்கு ஒரு பரிந்து பேசுறவனா இருக்க முடியும். அந்த மாதிரி அதுக்காகவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். வந்து தான் மனுஷனா பிறந்து பலியாகி தான் பிரதான ஆசாரியர் ஆக வேண்டிய தகுதி அவர் பெற்றார். முதல்ல அவர் சபைக்கு அவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அந்த சபையின் சார்பாக பரிந்து பேசுறார். அது எவ்வளவு ஆறுதல், நீங்க யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ஆறுதல்ங்க. எங்கெங்கெல்லாம் உண்மையான சபை இருக்கிறதோ அங்க என்னுடைய சூழ்நிலை என்னவோ, உங்களுடைய சூழ்நிலை என்னவோ, நமக்காக நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேகலம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாரம், நம்ம மனசுல ஃபீல் பண்ற பலவீனங்கள், அதெல்லாம் உணரக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். நம்மை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நம்ம பலவீனங்கள்னால தொடப்படாதவர் இல்ல. நம்ம உணர்ற மாதிரியே தானோ உணர்ந்து அந்த பாரத்தோடயே பிதா கிட்ட போய் நமக்காக ஜெபம் பண்றவர். நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ், நமக்கு என்ன கேர்ஸ், நமக்கு என்ன போராட்டம், நமக்கு என்ன பாவம், நமக்கு என்ன கஷ்டம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நமக்காக ஜெபம் பண்றவர். அது பெரிய ஆறுதல். ஏன்னா சாத்தானுக்கு இன்னொரு வேலை பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, நம்மள சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன். சரிங்களா? அவங்களுக்கு நம்மளை குற்றப்படுத்துகிறது வேலையா அவனுக்கு. அவன் வந்து பாரு, அவன் என்ன மாதிரி பாவம் செஞ்சிருக்கான், சபையில எல்லாம் சேர்த்து இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் நீங்க போய் மதிச்சிருக்கிறீங்க, என்ன மாதிரி பாவம் செஞ்சிருக்காங்க பாருங்க, அவங்க நீங்க விட்டுறணும், நரகத்துக்கு தான் அவங்க லாயக்கு, அவங்க நீ விட்டுறணும், என்ன குற்றப்படுத்துவானோ. கடவுளுக்கு முன்பதாக நம்ம பாவங்களை வச்சுதான், நம்ம செய்யற தப்புங்களை வச்சுதான். அது பக்கத்துல we have an advocate பைபிள்ல போட்டிருக்கு. நமக்காக ஒரு அட்வொகேட் இருந்து, அப்பா அவனுக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் பாருப்பா, அவனுடைய பாவங்களுக்காக நான் என்ன சுமந்திருக்கிறேன் பாருப்பான்னு அவருடைய பலியை நமக்காக காமிச்சு நமக்காக பரிந்து பேசுறாரு. we have an advocate. அதனாலதான் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் எவன் அப்படின்னு வருது. யாரு குற்றம் சாட்ட முடியும்? கிறிஸ்துவே மரித்தார், யாருமே குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா கிறிஸ்து மரிச்சாயிருச்சு. அந்த மேல ஒரு குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ரொம்ப ஆறுதலான விஷயம் தான். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய தோல்விகளுக்காக ஜெபம் பண்றவர், பரிந்து பேசுறவர். ஏன்னா அவருடைய பரிந்து பேசுற ஊழியம் தான் நம்மள பாதுகாக்குது. உங்களுக்கு தெரியுமா? பாவத்தின் அகோரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பாவம் போதும், ஒரு பாவம் செஞ்சு போதும், அது ஆயிரக்கணக்கான பாவங்களை நம்மள கொண்டு போய் விட்டுற முடியும். நம்ம திருப்பி வராதபடிக்கு சாத்தான் நம்மள புடமிட்டு அழிச்சிட முடியும். ஒரே ஒரு பாவம் போதும், சின்ன பாவம். ஆனா அந்த பாவம் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அந்த பாவத்துல இருந்து நம்ம கழுவப்பட்டு திருப்பியும் மனம் திரும்பி வர்றதுக்கு கிருபையும், நம்ம மனசாட்சியில இருக்கிற அந்த குற்ற உணர்வு கழுவப்படுற கிருபையும் எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? தானா நடந்துடல. உங்களுக்காக கோடிக்கணக்கான காரியத்தை பிரதான ஆசிரியர் நமக்காக செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தாங்க பாவத்துல விழுந்தாலும் சில நேரத்துல எந்திரிச்சு வந்து ஒழுங்கா நம்ம வளர்றதுக்கு முடியுது கிருபையில. இல்ல ஒரு பாவம் போதும் நம்மள பாதாளத்துல தள்ளுறது. நம்ம ஏன் தான் சொல்லி இருக்கிறார், பிதாவே நீ கொடுத்த ஒருத்தரையும் நான் இழக்க மாட்டேன். ஏன் அவங்க பாவம் ஒருத்தரும் அழியாதபடிக்கு நான் பாத்துக்குவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அவங்க பாவம் செஞ்சு அழிஞ்சு போலாம்ல? அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்காரு. நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுறவர், நம்முடைய பலவீனங்களுக்காக பரிந்து பேசுற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அது ரொம்ப ஆறுதல், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து நமக்காக பேசுறவர். அதனாலதான் நமக்கு விரோதமாக எந்த குற்றம் சாட்டும் வராதபடிக்கு நம்மளுடைய பாவங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக தான் கொண்டு போய் அதுக்கு தன்னுடைய கிருபாதார பலிய, தன்னுடைய பரிகார பலிய பயன்படுத்தி நம்ம பாவங்களுக்கு முழுமையான பாவ மன்னிப்பு கிடைக்கும்படி எப்பவும் பரிந்து பேசுறவர். ஏன்னா முழுசா பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சாதான் நம்ம பரிசுத்தத்துல வளர முடியும். கிருபாசனத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னு போட்டிருக்கு?
நம்ம பாவங்களை பலவீனங்களை கொண்டு வரும்போது ஜெபத்துல நமக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்கும் போட்டிருக்கு. அந்த இரக்கம் நமக்கு ரொம்ப தேவை. அப்பதான் ஏன்னா நம்ம குற்ற உணர்வு நம்மள விடாது இல்லையா? நீ செஞ்சுட்ட நம்மள டார்ச்சர் பண்ணும்போது அந்த இரக்கம் வந்து அந்த கில்ட்ல இருந்து ரிலீஃப் கொடுக்குது. அவர் இரக்கம் கிடைச்சா தான் ரிலீஃபே கிடைக்க முடியும். இல்லைன்னா அது போட்டு நம்மள அமுத்திட முடியும், அழிச்சிட முடியும் நம்மள. அந்த கில்ட்ல இருந்து ரிலீஃப், அதான் மர்சி. அதுக்கப்புறம் கிரேஸ், இன்னுமே திருந்தி அந்த பாவத்தின் பக்கம் போகாதபடிக்கு நம்ம தொடர்ந்து வளரும்படிக்கு கிரேஸ் நமக்கு கிடைக்குது. அது யாருனால? அந்த பிரதான ஆசாரியனால கிடைக்குது. ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். ஏன்னா அவர் நமக்கு இருக்கும்போது எந்த குற்றச்சாட்டும் நம்ம மேல வர முடியாது. ஹை பிரீஸ்ட் தான் எபிரேயருடைய ஈப்ரூஸ் புக், ஈப்ரூஸ் போட்டிருக்கீங்களா? அந்த புக்கு 12 அதிகாரத்தினுடைய கொண்டாட்டமே அதான். நமக்கு ஒரு ஆசாரியர், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதோட மகத்துவம் நம்ம உணர்ந்தோம்னா எவ்வளவு பெருசு தெரியுமா? ஜபத்துல எல்லாம் எவ்வளவு வளரலாம் தெரியுமா? நமக்கு இருக்கிறாருங்க அவர் இருக்கிறார். நம்ம வரலாம் அவர்கிட்ட. எந்த சூழ்நிலையும், எந்த பலவீனத்திலையும், எந்த கஷ்டத்திலையும் வரலாம். அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனைக்கு தேவையான கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும் அவர் இருக்கிறதுனால. அதான் ஜெபத்துல வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. சரி, அடுத்த இது பார்ப்போம். முதலாவது சபைக்காக தான் பரிந்து பேசுகிறார். சரி, அடுத்தது என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 14. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. இது என்னது? இது அவருடைய தலை முடி கலர் போட்டிருக்கு. எப்படி இருக்கா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஒயிட் லைக் உல். உள்ளு பாத்திருக்கீங்களா? ஒயிட் ஸ்னோ பாத்திருக்கீங்களா? அதை விட ஒயிட் வேற இல்ல. அந்த மாதிரி அவர் தலைமுடி இருந்துச்சு. இது என்னது? தானியேல் 7:9, 1040 பேஜ் நம்பர், தமிழ் புக் பைபிள் 7:9. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மகிழ் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. இதே தான் அங்கே வருது. அவருடைய முடி எப்படி இருந்துச்சு? ஒயிட்டா இருந்துச்சு. ஸ்னோ மாதிரி, உள்ளு மாதிரி ஒயிட்டா இருந்துச்சு. அவருக்கு விவரம் சொல்லும் போது என்ன சொல்லப்படுது? நீண்ட ஆயுஸ் உள்ளவர். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the ancient of days. யாருக்குங்க முடி வெள்ளையா இருக்கும்? நம்ம நினைச்சுக்கோம் வயசானவங்களுக்கு முடி வெள்ளையா இருக்கும் இல்லைங்களா? வயசானவங்களுக்கு, ரொம்ப முதிர்ந்தவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு, அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, ஞானிகளுக்கு. அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஞானம் யாருக்கு இருக்குன்னா, யாருக்கு நிறைய ஒயிட் ஹேர் தான் இருக்கு. நல்லா பார்த்திருக்காங்க, நிறைய அனுபவிச்சிருக்காங்க, நிறைய அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கு. அதுதான் நம்ம பாக்குறோம். ஒரு ஒயிட்னா ஒரு பிளாட்டா பேப்பர் மாதிரி ஒயிட் இல்லை, ஒரு பிரைட் ரேடியம் பிரகாசிக்கிற ஒயிட், இந்த குளோரியஸ் ஒயிட். அந்த மாதிரி ஒரு தலைமுடி இருந்திருக்கான். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது என்னத்தை குறிக்குதுன்னா, தன்னுடைய நித்திய ஞானத்தை குறிக்கிறது. ஏன்னா உயிர்த்தெழப்பட்ட தேவகுமாரன் வாலிபத்துல சாகாமையிலையும் நித்திய உடைய உடைத்திருக்கிறவர் போய் ஒரு வயசானவர் மாதிரியா பார்க்க முடியும் நம்ம? இல்ல, இட்ஸ் இண்டிகேஷன். எதை குறிக்குது? அவருடைய மகா பெரிய குளோரியஸ் ஞானம். அவரை விட ஞானம் உள்ளவங்க வேற யாருமே இல்லை. அவருடைய விஸ்டம் குறிக்கிறது. அவருடைய பெரிய ஞானம், ஒப்பில்லாத மகிமையான ஞானம். ஏன்னா அவருடைய ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், அவருடைய ஏன்ஷியன்ட் ஞானம். கொலோசியர் 2:3 படிக்கல. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவுனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அதான் அங்க காமிக்குதுங்க. அவர மாதிரி ஞானம் உள்ளவர். எல்லா ஞானமும் எல்லா பொக்கிஷமும் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துக்குள்ள தான் இருக்குது. அண்ட சராசரத்திலே அவர மாதிரி ஞானம் உள்ளவங்க வேற யாருமே இல்லைன்னு தான் நம்ம காமிக்கிறோம். the ancient of days, eternal wisdom ஓட அவர் இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆறுதல் சபைக்கு. ஏன்னா அந்த சபை துன்பப்படுது, கவர்மெண்ட் அவங்களுக்கு விரோதமா தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, சாத்தான் அவங்களுக்கு விரோதமா, பாவம், பிசாசு எப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி அந்த சபையை அழிக்க பாக்குறாங்க, எவ்வளவு ஞானமா தந்திரம் பண்ணி பிளான் பண்ணி அழிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த சபை தைரியமா அவங்களெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த சபைக்கு முன்னாடி மத்தியில நிக்கிறவர் யாரு?
எல்லா ஞானம் அடைந்த இந்த தேவன் அந்த சபைக்கு முன்னாடி நிக்கும் போது எந்த ஞானம் அந்த சபைக்கு விரோதமா நிக்க முடியும்? அந்த சபையை யார் அழிக்க முடியும்? எந்த சாத்தானுடைய தந்திரம் வரட்டும், எந்த கள்ளப்போதகனுடைய தந்திரம் வரட்டும், அந்த சபையை அழிக்க முடியுமா? அந்த ஞானவான், நித்திய ஞானம் உள்ளவர் அந்த சபை மத்தியில இருக்கிறாரு. அந்த மக்களை ஞானமான வழியில அவர் நடத்தி போறார். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. யாருடைய ஞானமோ அறிவோ கள்ளப்போதகமோ என்ன மாதிரி வந்தால் அந்த சபையை ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அதை குறிக்கிறது. சரி, அடுத்த குணத்தை பார்ப்போம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. இது ரொம்ப பயங்கரம். அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. உன்னால கற்பனை பண்ண முடியுமா? கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்கினி ஜுவாலை போல் கண்கள் இருந்துச்சான். அக்கினி ஜுவாலை அப்படியே பத்திட்டு எரியுது கண்கள். பாக்குறதுக்கே நமக்கு பயங்கரம். அப்படி யாராவது கண்ணை வச்சுட்டு வந்தாங்கன்னா, அக்கினி ஜுவாலைன்னா அந்த கண்கள்ல இருந்து ஒரு லேசர் லைட் வர மாதிரி. லேசர் லைட் பார்த்திருக்கீங்களா? ஷார்ப்பா போகும். அந்த லேசர் லைட் வர மாதிரி கண்ணு. இது என்ன குறிக்கிறது? மகிமைப்படுத்தப்பட்ட உயர்த்தப்பட்ட தேவகுமாரனுடைய பரிசுத்த ஊடுருவி ஆராய்கிற பார்வையை குறிக்கிறது. பெனட்ரேட்டிங் அண்ட் சர்ச்சிங் சைட். அவர் பார்க்கிறது மேல் பார்வையா பார்க்கிறவர் இல்ல. அவர் பார்க்கிறது ஊடுருவி உள்ளாந்தர ஆத்மா இதயம் எல்லாத்தையும் தாண்டி உள்ள பார்க்கிறவர். ஒரு பார்வை பயங்கரமான பார்வை. ஒரு வசனம் படிங்க, அதுலயே 2:18 படிங்களா ரெவலேஷன்ல. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான விண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் உள்ள தேவகுமாரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 19 படிங்க அடுத்த வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும், உன் கிரியை, உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளும் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் யாருனால அறிய முடியும் தெரியுமா? இப்படி ஒரு கண்கள் இருக்கிறவங்கனால தான் அறிய முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசம், ஊழியம், பக்தி, நம்பிக்கை, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாக்குற பார்வை மனுஷருங்க பாக்குற மாதிரி இல்ல, உள்ளாந்தர ஊடுருவி ஆராய்ந்து பாக்குற பார்வை. அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோட அந்த லேசர் லைட் பார்த்துச்சுன்னா எல்லாம் அவருக்கு வெளிப்படும். ஒண்ணுமே மறந்து இருக்க முடியாது அவர் கண்ணுக்கு. அதான் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பார்வை மேல் பார்வையா பாக்குற பார்வை இல்ல, ஒரு ஆழமா ஆராய்ந்து பாக்குறது. அந்த வெளியில இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் பார்த்தாருன்னா என்னதான் துணி போட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு ஐரன்ல துணி போட்டிருந்தா இந்த லேசர் லைட் எல்லாத்தையும் புகுந்து போயிடும். சரிங்களா? லேசர் ஆபரேஷன்லாம் எலும்ப கூட அது உள்ள பாயுமா. அந்த மாதிரி ஒரு பார்வை வருது. அவர் பார்த்தாருன்னா எதுவுமே எல்லாத்தையும் இதயத்தை பிளந்து வைக்கிற மாதிரி இதயத்தை பார்க்க முடியும் அவர்னால. அவர் பார்வை அப்படிப்பட்ட பார்வை உள்ளவர். ஏன்னா இப்படிப்பட்ட பார்வை வச்சுக்கிட்டு தான் அவர் சபையை பாக்குறாருலாம். நான் இங்க நிக்கிறேன், நான் அவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பார்வை எவ்வளவு முட்டாள்தனமான பார்வை. ஏன்? உங்க முகத்தை என்னால பார்க்க முடியுது. நீங்க கோடு போட்டு பனியனு ஷர்ட் அதை விட்டுட்டு வேற ஒண்ணுமே என்னால பார்க்க முடியாது இல்லைங்களா? நீங்க சிரிச்சா நல்லா சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு போவேன். அவர் அப்படி பாக்குறவர் அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு உள்ளத்தை ஆராய்ந்து ஊடுருவி பாக்குறவர். நேத்து என்ன செஞ்சீங்க, நேத்து நைட் என்ன பேசுனீங்க, போன வாரம் எல்லாம் என்ன பண்ணீங்க, அடுத்த மனசுல என்ன ஓடின்னு இருக்கு எல்லாம் அறிந்தவர். அந்த மாதிரி பாக்குறவர். இப்படித்தான் ஒரு சபையை அவர் பாக்குறாரு. ஊடுருவி அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு அவர் பாக்குறாரு. எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா உங்க இருதயம், உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு, உங்க இருதயத்துல அவருக்கு எவ்வளவு மனசுல நன்றி இருக்கு, பக்தி இருக்கு, அதெல்லாம் மனுஷர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் அதெல்லாம் பாக்குறார். அவர் கண்களுக்கு நல்லா தெரியும். அவர் சபையில தாண்டி இருந்தோம்னா கண்ணு கூட செலுத்தாம நம்மளையே தான் பாக்குறது. அவர் மனவாட்டி இல்லையா? அவர் வைஃப் கண்ணு கூட செலுத்தாம அந்த அக்கினி ஜுவாலை உள்ள கண்ணு. நம்மளுடைய ஒரு தாட்டு கூட அவருக்கு மிஸ் ஆகாது. நம்ம சிந்திக்கிற ஒரு காரியத்தையும் மிஸ் பண்ணாம நம்மள கண் சிமிட்டாம அக்கினி ஜுவாலை கண்களோடு தான் பாக்குறாரு. அவர் சபைக்கு மத்தியில் இப்படித்தான் நடந்து பாக்குறவர். இதை பார்த்தாவே செத்தவனை போல் விழலாமான்னு நமக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எப்படி பார்வை பாருங்க. அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் எல்லாம் தெரியும். அவருடைய பார்வையின் வல்லமை ரொம்ப பெருசுங்க. ஏன்னா அவர் இந்த உலகத்துல இருக்கும் போதே அவர் பார்வை பவர்ஃபுல்.
ஒரு அடிச்சு போட்டிருக்காங்க அந்த இதுல. பேதுரு வந்து அவர் மறுதளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு அவர் யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு இயேசுவை பத்தி தெரியல, அவர் எப்படின்னே அவர் மேல சாபம்லாம் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல, 3 தடவை அவர் சொல்லி கொக்கரக்கோன்னு கோழி கூவுது. இயேசு இப்படி திரும்பி பார்த்தார். என்ன ஆச்சு அந்த பார்வை? பேதுரு உடைஞ்சு போனார். உடைஞ்சு போய் வெளியே போய் மனம் கசந்து உடைஞ்சு போன மனுஷன். அதோடு முடிஞ்சு பேதுரு. அந்த பார்வை அப்படிப்பட்ட அப்பவே அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்? அக்கினி இருத்தெழுப்பட்ட கிறிஸ்து அக்கினி ஜுவாலை கண்களோடு பாக்குறாரு. அது டேஞ்சரஸ் ஒரு விதத்துல. நான் அவருடைய சபையில அப்படிதான் பாக்குறாரு. நம்ம இருதயத்துல பாவ எண்ணம், பாவத்தை செய்யணும், பாவ காரியங்களை செய்யணும், அவருடைய சபைக்கு விரோதமா செய்யணும், நாடகம் நடிக்கணும், யூதாஸ் மாதிரி நாடகம் நடிக்கணும்னு பார்த்தோம்னா அது பாக்குறாரு. வார்ன் பண்றாரு, திருப்பி திருப்பி வார்ன் பண்றாரு, திருந்து. கடைசியில என்ன சொன்னார் யூதாஸை பார்க்க? நீ செய்கிறதை சீக்கிரமா செய் அப்படின்னார். அந்த பார்வை கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. அவருடைய சபையில அப்படிப்பட்ட பார்வையோடு அவர் பார்க்கும்போது அந்த பார்வை கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. யூதாஸ் விளையாடும் போது என்ன ஆச்சு? அவன் பெறவாம இருந்தாலே நலமா இருக்கும்ன்ற நிலைமை போச்சு. நமக்கும் அதுதான். இந்த பார்வை பயங்கரமான பார்வை, எல்லாம் தெரியும் அதுக்கு. நம்முடைய மாயமாலம், நம்முடைய வெளியில காஸ்மெட்டிக்ஸ் மனுஷர்களை ஏமாத்தலாம். அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு தன்னுடைய சபையில நடுவுல நடக்கிற இயேசுவை நம்ம ஏமாத்த முடியாது. இட்ஸ் a dangerous sight. பயம்தான் எடுக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரிய ஆறுதல். ஏன்னா நம்ம போய் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம்னா எல்லாத்தையும் காமிச்சிடும் இல்லைங்களா? எம்ஆர்ஐ எதுக்குங்க எடுக்கிறோம்? நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கலாம். என் நேசிக்கிற இயேசுக்கு எப்ப பாரு எம்ஆர்ஐ ஸ்கேனோட என்ன பாக்குறாரு. என்னுடைய வலி, என் ப்ராப்ளம்ஸ், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அதன்படி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஆறுதல்ல ஒரு விதத்துல பயங்கரம் தான். தப்பான வழியில இருந்தோம்னா, நல்ல வழி நான் சரியாகணும், அவர் சபையில இருந்து நான் சீர்படணும்னா அந்த பார்வையில பார்த்து எம்ஆர்ஐ மாதிரி பார்த்து என் பிள்ளைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கேன்னு பார்த்து ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க. அதான் அவருடைய பார்வை, லேசர் ரைட் பார்வை. சரி, அடுத்தது பார்ப்போம். என்ன? அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய பாதம் உலைந்த இது மாதிரி இந்த ஃபர்னஸ்ல சூடு பண்ண ரெட் ஹாட்டா இருந்துச்சு. எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் காட்சிங்க. அவருடைய கால் வந்து அந்த வெண்கலம்னா என்ன? பிரான்ஸ், ரெட் ஹாட் பிரான்ஸ், புரியுதுங்களா? சில இந்த மெட்டல் எல்லாம் வேக வச்சு அப்படி பார்த்து அப்படியே விழுவோம், பயங்கரமா இருக்கும். இந்த லேத்துல எல்லாம் அடிக்குவாங்க தெரியுங்களா, பயங்கர ஹீட்டா இருக்கும். அந்த மாதிரி பிரான்ஸ் ஹீட்ல ரெட் ஹாட்டா இருக்கு. இது என்னத்தை குறிக்கிறது? அதான் நமக்கு பழைய ஏற்பாடு தெரியும், அதெல்லாம் தெரியாம புரிஞ்சுக்க முடியாது. யாத்ராமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு பல்ப் எரியும். என்ன? யாத்ராமத்துல எங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? வெண்கலம் பிரான்ஸ் வரும்போது பாவ நிவாரணத்துக்காகவும் பாவ பலிக்காகவும் பலிபீடமும் அதுல இருக்கிற எந்த பாத்திரத்தையும் அவர் பண்ணணும்னா எதுல பண்ண சொன்னார் தெரியுங்களா? பிரான்ஸ்ல தான் பண்ண சொன்னார். அதனால இங்க அவர் காலு பிரான்ஸா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியணும்? பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க பார்க்கணும், என்ன பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது? இந்த ஊடுருகிற பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்து அந்த ரெட் ஹாட் பிரான்ஸ் காலோடு தன் சபைக்கு மத்தியில் நடக்கிறாரு. ஏன் நடக்கிறாரு தெரியுங்களா? சிட்சிக்கிற நியாய தீர்ப்பு கொண்டு வர்றதுக்கு. அந்த சபையில பாவத்தை பார்த்தாருன்னா அவர் மெரிக்காம விடமாட்டார். அதுதான் அது குறிக்கிறது. மெரித்து அந்த பாவத்தை சரி பண்ணாம விட மாட்டார். ஏன்னா அவர் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் உள்ளவரு. அந்த கண்களோடு தன் சபையை ஊடுருவி ஆராய்ந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து அந்த சபையில பாவம் இருந்துச்சுன்னா அவருடைய சிட்சிக்கிற அதிகாரம் அங்க வருது. சேஸ்னிங் அத்தாரிட்டி, டிசிப்ளினிங் அத்தாரிட்டி எல்லாம் அவங்களை சிக்ஷை கொடுக்காம விடவே மாட்டார். ஏன்னா சபா ஒரு பொய் சபைகள் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஆனா அவருடைய சபைக்கு பைபிள்ல வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பெருசு. அவருடைய சபைக்கு பவுல் சொல்றாரு, ஒரு கற்புள்ள கன்னியாக அந்த சபை இருக்கும், பியூர் வெர்ஜின் மாதிரி அந்த சபை இருக்கும். இயேசுவே சொன்னாரு, நானே மெய்யான திராட்சை கொடி, என் இதுல கனிகூடாத எந்த கொடியும் என் பிதா வெட்டி விடுறாரு. ஏன்னா
இயேசுவே தான் எபேசியர் 5 போட்டிருக்கு, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அதை சுத்தப்படுத்துவதற்காகவும், அது எந்த விதமான கரை திரை இல்லாமல் பிழையற்றதாகவும் பரிசுத்தமாகவும் மகிமையான சபையா இருக்கணும். சர்ச் ஸ்பாட் அண்ட் விரிங்கிள் இல்லாம, ஒரு விதமான கரை திரை இல்லாம பர்ஃபெக்டா இருக்கணும்னு தாங்க ஸ்டாண்டர்ட் பைபிள்ல. அப்படிப்பட்ட சபைக்கு தான் அவரு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்படி கொண்டு வரணும்னு தான் அந்த சபையை பாக்குறாரு. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த சபையில பாவம் இருந்துச்சுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். பேதுருவும் சொல்லி இருக்கிறாரு, அவர் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. பிழையற்றதுமா பரிசுத்தமா அந்த சபை இருக்கணும். அப்படித்தான் அந்த சபை இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதனாலதான் 1 பேதுரு 4:17 தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குது? தேவனுடைய வீட்டுல ஆரம்பிக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. இங்கதான் மெரிக்க போறாரு. பாவம் இருந்துச்சுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு சபையில, அவர் மெரிச்சே மெரிப்பாரு. அதனாலதான் சில நேரங்கள்ல எபிரேயர் 12 போட்டிருக்கிற மாதிரி அவர்ல பாவம் பார்த்தாருன்னா சிக்ஷிக்காம வர மாட்டார். He will discipline us. சீர்திருத்துவார். சில நேரங்கள்ல அந்த சீர்திருத்தல் ரொம்ப வலிக்கிற சீர்திருத்தலா கூட இருக்கும். ஏன் சில நேரத்துல உயிரே போறாலும் போகும், நிச்சயமா போகும். ஆனா அதனாலதான் 1 கொரிந்தியர் 11 போட்டிருக்கு, நீங்க சரியா இல்ல சபையில உங்களில் சிலர் வியாதி உள்ளவரும் பலவீனரும் சிலர் செத்தம் போயிருக்கிறீங்க போட்டிருக்கு. ஏன்? இப்படிப்பட்ட வெங்கல கால் உள்ளவரும் உங்களுக்கு மத்தியில் நடக்கிறார். அனேனியா சப்பேரா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்தாங்க 5வது அதிகாரத்துல. அவங்க என்ன பண்ணாங்க? சபையில எல்லாரும் எதிர்க்க காசு கொடுக்கிற மாதிரி ஒரு நாடகம் பண்ணிட்டு, பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு சபைக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி ஒரு நாடகம் பண்ணாங்க. என்ன ஆச்சு? ஸ்பாட்லயே விழுந்து செத்தாங்க. அவர் மெரிக்காம விடமாட்டார். அவரு சபையில கீழ்ப்படியாம பாவம் தொடர்ந்து போச்சுன்னா அந்த வெங்கல கால் உள்ள கிறிஸ்து அழிக்காம விடமாட்டார். அது பயங்கரம், அது பயங்கரம். அவருடைய சபையை தான் பரிசுத்தப்படுத்தியே படுத்துவார். அங்க கீழ்ப்படியாம பாவம் தொடர்ந்து போச்சுன்னா அவருடைய சிக்ஷை வந்தே வரும். அதனாலதான் அவர் கால் எப்ப பாரு ஹாட்டா பிரான்ஸா அப்படி இருக்கிறது. ஒரு கர்த்தர், பரிசுத்த கர்த்தர் தன் சபைக்கு முன்பதாக ஒரு ஊடுருகிற 6000 பார்வையோடு நடக்கிறார். அங்க பாவத்தை தேடி பாக்குறார். அங்க தாண்டி பாவம் இருந்து அந்த பாவம் தொடர்ந்து போய்கிட்டு அந்த மக்கள் மனம் திரும்பல, அந்த மக்கள் அறிக்கையிடல, அந்த மக்கள் மாறலன்னா சிக்ஷை கொடுத்தே கொடுப்பார். அதான் பாக்குறோம். ஜட்ஜ்மெண்ட் வரும். ஆனா அது அழிக்கிற ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அவர் சபையில அவங்களை மெரிச்சு அழிக்க மாட்டார். அவங்களை நரகத்துக்கு தூக்கி போடணும் இல்ல. அவங்க பாவத்துல இருந்து அவங்கள இந்த பர்ச்சிங் ஜட்ஜ்மெண்ட் கலைந்து போடுற ஜட்ஜ்மெண்ட். அவங்க கிட்ட இந்த பாவம் வெளியில வர வரைக்கும் வழியை கொடுத்துதான் கொடுப்பாரு, பனிஷ்மெண்ட்டை கொடுத்துதான் கொடுப்பாரு. நமக்கு இது பயமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமா எப்ப தெரியுமா இருக்க முடியும்? அவங்க சபையில தாங்க இருக்க முடியும். சபைக்குள்ள பரிசுத்தமா இல்லன்றவங்க தான் வெளியில போயிருவாங்க. சபை தான் பரிசுத்தமா நம்ம இருக்கிறதுக்கு நம்மள ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்னா அங்க பாவம் செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. அடி உளுந்தே விழுவோம். நமக்கு பார்த்தா இது பேஜாரா இருக்கு. ஆனா இது ஒரு தற்காலிக தண்டனை தான். ஏன்னா இல்லன்னா அந்த பாவம் என்னங்க பண்ணோம்? இதுக்கு நம்ம பயப்படுறோம். அந்த பாவம் நரகத்துக்கு கூட்டு போய் வெங்கலம் மாதிரி நம்ம உடம்பெல்லாம் வெந்தா நல்லா இருக்குமா? இட்டர்னலா நரகத்துல பாவத்துக்காக வேதனைப்பட்டா நல்லா இருக்குமா? அப்படி அவர் சபையை விட மாட்டார். பட் அவருக்கு இந்த சபையை பரிசுத்தமா பிழையற்றதுமா மாற்றம்னா மெரிக்கத்தான் வேணும். அதை விட்டுட்டு நம்ம நரகத்துல போய் அப்படி நித்தியமா வேகிறது நல்லதா? இல்ல. அது அன்புலதான் செய்யறார். அவன் திருந்தணுன்றதுக்காகத்தான் செய்யறார். ஏன்னா கொஞ்சம் புளித்தமாக சபையை கெடுத்துரும். அவருடைய சபையில இயேசு பாவத்தை தொடர்ந்து போறதுக்கு விட மாட்டார். அவருடைய வேர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு சபைக்கு வர்றது எது தெரியுமா? பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். ஒரு சபையில பாவம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா விதமான அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போதகர்கள்லாம் காசு திருடுறாங்க, குடும்பங்கள்லாம் சரியில்லை, அலங்கோலமா இருக்குது. ஆனா ஒண்ணுமே அந்த சபையில நடக்க மாட்டேங்குதுன்னா என்ன தெரியுமா? அது கறிகுறி. அதுதான் வேர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த சபைக்கு. அதை விட வேர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்? அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம்.
அந்த சபையில அவர் இல்ல. என்ன கூத்து, என்ன இது, என்ன பாவம், என்ன அட்டால எல்லாம் நடந்தாலும் சபையா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? அவர் அங்க இல்ல. ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவங்க வராது. விட்டாச்சு. அவங்க நிலைமைக்கு அவங்கள விட்டாச்சு. அது பெரிய பயம். அப்படி ஒண்டி நமக்கு நடந்துடக்கூடாது. நம்ம நினைக்கணும் இல்லைங்களா, நம்ம சபையில அடி கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம், எங்களை விட்டு போயிடாதீங்க சாமி, அப்படித்தான் நம்ம கேட்கணும். இவருதான் இருக்கணும், இவருதான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். அநேக சபைகள் அப்படித்தான். என்ன டிராமா, என்ன நாடகம், என்ன பொய்ங்க புதர்லே போய் சொல்லிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே அங்க நடக்காது. ஏன்னா அவங்களை கடைசியில பாத்துக்கிறதுக்கு விட்டுட்டாரு. அவங்க சிக்ஷித்து என்ன பண்ண முடியாது? ஃபாரோவை சிக்ஷித்து என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க வழிக்கு உங்க பாவ அளவை நிரப்புங்கள் அப்படின்னு விட்டாரு அவங்கள. சரி, அடுத்தது பார்ப்போம். 15. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல் இருந்தது. இங்கிலீஷ்ல எப்படி வருது? மெனி வாட்டர்ஸ். இரைச்சல்னா அந்த கடல் தண்ணி வந்து கொந்தளித்து அந்த பாறை மேல வந்து அடிச்சுச்சுன்னா அந்த சவுண்ட் கேட்டிருக்கீங்களா நீங்க? ஷில்லிங் சவுண்ட், அப்படியே பயங்கரமா இருக்கும். கடல் சவுண்டே காதே செவிடாயிடும். சில இடங்கள்ல இந்த நயகரா ஃபால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் போய் பயங்கரமா இருக்கும். இரைச்சல் சவுண்ட், பெரிய ஃபால்ஸ், தண்ணி விழுற சவுண்ட் இல்லைங்களா, செவிடாயிடும், காதையே மூடிக்குவாங்க. அந்த மாதிரி சத்தமா இருக்கிறது. இது என்னத்தை குறிக்கிறதுனா, எசேக்கியேல் 43 நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். 43:2 போட்டிருக்கு இதே மாதிரி. இது என்னன்னா அவருடைய அதிகாரமான சத்தம். அவர் வந்து தன் சபைக்கு பேசும்போது அதிகாரத்தோடு பேசுகிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி பேசுறார்? அதிகாரத்தோடு பேசுகிறார். ஏன்னா ஒரு சபைக்கு வந்து அவரு கட்டளை இடும் போது, அவர் சபையில பேசும்போது வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறது இல்ல. என்னுடைய அருமையான பிள்ளைகளை நீங்க செஞ்சா செய்க, செய்யலன்னா போங்க அப்படின்ற மாதிரி பேசுறவர் இல்ல. அதிகாரத்தோடு தன் சபையில தன் வார்த்தையை கொண்டு அதிகாரத்தோடு பேசுறார். அவர் சத்தியத்தை கொண்டு அத்தாரிட்டியோடு தன் சபைகிட்ட பேசுறார். அதை கேட்கணும். நம்ம ஊர்ல அந்த அதிகாரம், வேத அதிகாரமே போயிருச்சு. அதிகாரமே இல்லை. எல்லாம் ஜோக்ஸ், எல்லாம் சஜஷன்ஸ். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுங்க, எப்படி அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தின் அதிகாரமே வேதத்து சபைகளை இல்ல. ஏன்? கிறிஸ்து அவருடைய சபையில அப்படித்தாங்க பேசுறாரு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஐயோ அவங்க கோச்சிக்க போறாங்க, ஐயோ அவங்களுக்கு பேஜாராக போகுது, அப்படி இல்லை. அவர் சபையில அத்தாரிட்டேட்டிவ் அவர் பேசுறாரு, அதிகாரத்தோடு பேசுறாரு, அவருடைய கட்டளையோடு பேசுறாரு. ஏன்னா அந்த அதிகாரம் பெருசு. ஏன்னா சில பேர் வருஷ கணக்குல செத்து இருப்பாங்க ஆத்மால, சடனா அவங்க எந்திரிச்சு உயிர் வாழும்படிக்கு அவர் அதிகாரம் இருக்கும். கிறிஸ்தவங்க சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க ஆத்மா வாழ்க்கையில, எந்திரிச்சு அவங்க எழுப்புற அதிகாரமா இருக்கும் அவருடைய சத்தம். ஸ்பீக்ஸ் அத்தாரிட்டேட்டிவ்லி. அவர் சபையில பேசும்போது தன் வசனத்தின் மூலமா தான் அதிகாரத்தோடு பேசுகிறது அது குறிக்கிறது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் சபைக்கு பரிந்து பேசுறாரு. அதுதான் நம்ம அவருடைய உடையை பார்த்து கத்துக்கிறோம். அவர் ரொம்ப ஆழமா அவர் சபையை அறிந்திருக்கிறார். அவர் அக்கினி ஜுவாலையான கண்கள். அவர் சபையை சுற்றிக்கிறார். அவருடைய பாதம் பிரான்ஸ், ரெட் ஹாட் பிரான்ஸ் மாதிரி இருக்கு. 4வது அந்த இரைச்சல் தண்ணி என்ன காமிக்குது? அவர் சபையை அதிகாரத்தோடு தன் சபைகிட்ட பேசுறாரு. 5வதாக பார்ப்போம். 16. வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை எரிந்து கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களை ரைட் ஹேண்ட்ல வச்சுட்டு இருக்கிறார். இது என்ன 7 நட்சத்திரங்கள்? அதுக்கு ஒரு விளக்கம் 20வது வசனத்துல போட்டிருப்பார். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 சபைகளின் தூதர்களாம் அப்படின்னா மெசஞ்சர்ஸ், பிரதிநிதிகளான்ற ஒரு வார்த்தை கூட அங்க வருது. பிரதிநிதிகள் அப்படின்னா அது வந்து தூதர்ங்க வந்து எப்பவும் சபைக்கு லீடர்ஸா இருந்தது இல்ல. சிலவங்க ஒரு சபைகளுக்கும் ரட்சிப்படைந்தவங்களுக்கும் ஊழியக்காரங்களா தான் இருந்திருக்காங்களே தவிர லீடர்ஸா இருந்தது. இது பிரதிநிதிகளான் என்ன குறிக்குதுன்னா, அவருடைய உண்மையான சபையை கிறிஸ்து வந்து தான் தெரிந்து கொள்ளப்பட்ட லீடர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்றதை காட்டுது. 7 நட்சத்திரங்கள் யாரு? தானுடைய சபையினுடைய தலைவர்கள். அந்த தலைவர்கள் மூலமா அந்த சபைகிட்ட பேசி அந்த சபைக்கு பணிபுரிந்து வந்து அந்த சபையை தான் ஆட்சி செய்யறது காட்டுது. கண்ட்ரோல்ஸ் த சர்ச். ரைட் ஹேண்ட் வந்து கண்ட்ரோல காமிக்குது. அந்த சபையை எப்படி கண்ட்ரோல் பண்றாரு? அந்த 7 நட்சத்திரங்கள். அந்த 7 நட்சத்திரம் யாரு? லீடர்ஸ் ஆஃப் த சர்ச். அதான் காட்டுது. சபையினுடைய லீடர்ஸை காமிக்குது. அதுதான் ஒரு பாஸ்டருடைய வேலை. ஏன்னா ஒரு பாஸ்டருடைய வேலை வந்து இஸ் a tool. அவரோட ஒரு கருவி.
அவர் தன்னுடைய பேரை ஃபேமஸ் பண்ணிக்கணும், தான் பெரிய செலிபிரிட்டி ஆகணும், தன் பேரை எல்லாரும் பேசணும்ன்றது அவருடைய வேலையே இல்லை. கிறிஸ்துவுடைய ஒரு வேலைக்காரர், ஒரு அடியன். அவரு இப்படிப்பட்ட அவரு தங்கமா மதிச்சு இந்த உலகத்திலேயே தான் ரொம்ப பார்த்து மதிச்சு பாக்குற அந்த சபைக்கு தன்னுடைய ஆட்சியை நடத்துறதுக்கு இவங்களை வச்சுதான் நடத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அதனாலதான் பைபிள்ல கண்டவங்கள பாஸ்டர் கூப்பிடாதீங்க, அவங்க ஹிஸ்டரி எல்லாம் தெரியாம, அவங்க குடும்பம் எல்லாம் தெரியாம, அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்காம அவங்கள பாஸ்டரா பண்ணிடாதீங்க பைபிள்ல அடிச்சு சொல்லுது. ஆனா நம்ம ஊர்ல கேட்கறது இல்லை. ஏன்னா 1 தீமோத்தி 3:1-7 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். இந்த தகுதியில இந்த குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க தான் பாஸ்டரா போடணும். அதுவும் அவர் ஒரு சபையில இருந்திருக்கணும், அந்த சபையில சில வருஷங்களா அவரை பார்த்திருக்கணும், அந்த சபை மக்கள் பார்த்து இந்த தகுதியெல்லாம் அவருக்கு இருக்கான்னு பார்த்து அந்த சபை செலக்ட் பண்ணணும். அதான் சபை கொடுக்கப்பட்ட அதிகாரம். சபை செலக்ட் பண்ணி இவரை நாங்க பாஸ்டரா இவங்க நியமனம் பண்றோம், அப்பாயிண்ட் பண்றோம். அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்கதான் பாஸ்டர். இந்த தகுதியெல்லாம் இருந்தா சபை ஆராய்ந்து பார்த்திருக்கு, இதெல்லாம் இருக்குதாரு. இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்றது? இயேசு நைட்ல கனவுல எனக்கு வந்துட்டாருன்னு தங்களை தாங்களே பாஸ்டரா பண்ணிக்கிறது. அப்படி பாஸ்டரா ஆகிற பைபிள்லயே இல்ல. இது தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல பாஸ்டர் எப்படி தெரியுமா? 1 தீமோத்தி 3 எழுதி வச்சுட்டு, பரிசுத்தாவி தானே எழுதி இருக்காரு, கடவுள் தானே எழுதி வச்சு, இதெல்லாம் இருக்கிறவங்க தான்ப்பா பாஸ்டர், வேற யாரும் பாஸ்டர் இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு ரொம்ப பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது, பேருக்கு பின்னாடி ஓடக்கூடாது, தாழ்மை வேணும், தியாகம் வேணும், ரொம்ப விட்டு கொடுக்கறது வேணும், தன்னை இழந்து மக்களை வளர்க்கிற ஒரு தன்மை வேணும்னு போட்டிருக்கு. அவங்களதான் நீங்க பாஸ்டரா பண்ணணும், மத்தவங்களை பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இப்படி எல்லாம் எழுதி கொடுத்துட்டவரு இங்க போய் கனவுல நீ பாஸ்டர் ஆயிடு, நான் உனக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன் அப்படின்னு பண்ணுவாரா இயேசு? நம்ம ஊர்ல அதை நம்பி போறது எத்தனையோ பேர். கனவுல பாஸ்டர், அங்க பாஸ்டர். அவங்களுக்கு எந்த தகுதி இல்லாம வந்துடுறது அது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நம்ப கூடாது, வேதத்தை பார்க்கணும். நம்ம பாருங்களேன், திமோத்தி பவுல் சொல்றாரு திமோத்திக்கு, இவங்களை தாம்பா பண்ணணும், சபை நியமனம் பண்ணணும். சரி, அதுதான் அந்த லீடர்ஷிப் இயேசு வச்சிருக்கிறாரு. அந்த 7 நட்சத்திரங்களை அவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா ஒரு பெரிய ஆறுதல் என்ன, எவ்வளவு கள்ள போதகர் வந்தாலும், எவ்வளவு கள்ள சபைகள் வந்தாலும் தன்னுடைய லீடர்ஸ் அவர் இன்னும் அவர் கையில தான் வச்சிருக்காரு. தன்னுடைய சபை அப்படித்தான் அவர் கண்ட்ரோல் பண்றாரு. சரி, அடுத்தது பார்ப்போம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்புள்ள பட்டயம் புறப்பட்டது. இது இன்னொரு காட்சி. அவருடைய வாயில இருந்து பட்டயம் வருதான். எப்படி இருக்கும் நம்மளால கற்பனை பண்ண முடியாது. டிராயிங் யாராவது எழுத முடியுமா? இத முடியவே முடியாது. என்ன ஒரு காட்சி, பயங்கரமா இருக்காரு. வாயில இருந்து பட்டயம் வருது. என்ன பட்டயம் அது? 19:15 ரெவலேஷனே படிங்க. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவங்களை வெட்டும்படிக்கு வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. என்னன்னா இதுல ரெவலேஷன் 2:12 படிங்களா? பெருக்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கற்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுவதாவது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 16 படிங்க. 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். புரியுதுங்களா? இது என்ன பட்டயம் அப்படின்னா 2 காரியம். அங்க புறஜாதியில வெட்டுறான்றாரு, இங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களே வெட்டி விடுறாரு அப்படின்றாரு. என்னன்னா 2 காரியம் இதுல அடங்கி இருக்கு. ஒன்னாவது அவருடைய சபைக்குள்ள இருந்து அந்த சபையை கெடுக்கணும், அந்த சபையில பிரிவினை ஏற்படுத்தணும், இல்ல அந்த சபையில கள்ளபோதகத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த சபை சத்தியத்துக்காக நிக்க பாக்குது, ஆனா என்ன நியாயப்படுத்திக்கணும், நான் நம்பி வந்துகிட்டு இருக்கேன் இல்லையா, அதை நியாயப்படுத்திக்கணும்ன்றதுக்காக கள்ளபோதகத்தை அங்க நுழைக்கிறதோ, கள்ளபோதக மாதிரி அங்க சொல்றதோ பண்ணோம்னா அவங்கள அழிக்குவேன்னு போட்டிருக்கு. இருபுறமும் உள்ள பட்டை. அந்த சபையை கெடுக்கணும், அந்த சபைக்கு விரோதமா பேசுறவங்க, அந்த சபைக்கு சத்ருக்களை அவர் அழிக்காம விடவே மாட்டார். எங்கேயாவது விளையாடலாம், நம்ம சபை கிட்ட விளையாடக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். பவுல் தன்னை இந்த உலகத்திலேயே தன்னை பெரிய பாவியா அவர் சொல்றார். உலகத்திலேயே மோசமான பாவி. ஏன் தெரியுமா? நான் சபையை துன்பப்படுத்தினேன்.
இயேசு இந்த உலகத்திலேயே கண்ணும் கருத்தமா பாக்குறது ஒரு சபையை. ஒரு சபையில ஒண்டி நம்ம விளையாடக்கூடாது, அந்த சபைக்கு விரோதமா ஒண்டி நம்ம பேசக்கூடாது. இருபுறம் கட்டையனா என்ன தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவலாவும் அழிப்பாரு, பிசிக்கலாவும் அழிப்பார். நான் பார்த்திருக்கிறேன் சில பேர் அந்த சபை சத்தியம் சொல்லி ஆத்மபாரத்தோட அவங்க காப்பாத்தணும்னு போக அந்த சபைக்கு விரோதமா கல்லெறிஞ்சு விட்டு போறது. இப்படித்தான் அப்படின்னு இருபுறமும் அடி விழுந்திருக்கு. ஆத்மாவிலும் அடி, சரீரத்திலையும் அடி. அது பயங்கரம். அவங்க சபைக்கு விரோதமா செய்யக்கூடாது. இருபுறம் நான் உங்களை அழிக்குவேன் கள்ள போதகமோ எது இருந்துச்சுன்னா பயங்கரமான ஜட்மெண்ட். சபைக்குள்ளேயும் இருக்கிறவங்க, இந்த சபையை நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்க புருஷர்களா இருக்கலாம், மனைவிகளா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அந்த சபை பரிசுத்தம் கெடுக்கணும், அந்த சபை சாட்சி இல்லாம போய் என் வாழ்க்கை பெருமை பாவத்தினால நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அந்த சபையில இந்த கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜாக்கிரதையா. பெரிய பாக்கியம் ஒரு பக்கம், பெரிய பொறுப்பு இன்னொரு பக்கம். அவர் விடமாட்டார், வெட்டாம விடமாட்டார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய சபை எப்ப பாரு வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற சபையாவே இருக்கு. சரித்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சபை நல்லாதான் ஆரம்பிக்குது, நல்லாதான் வராங்க, நிறைய சபை நல்லாதான் வந்துச்சு. ஆனா அந்த சபை கள்ள போதகத்துல போக ஆரம்பிக்குது. என்ன பண்றாரு? வெட்டி உண்மையான சபையை தனியா பிரிக்கிறார். சீர்திருத்தத்திலே அப்படித்தான் நடந்துச்சு. ஆர்சி சபைலாம் அப்படி போய் அவர் இவர் போனார். மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு? பிரிச்சு வந்துருச்சு. உண்மையான சபை தனியா இருந்துச்சு. வெட்டி 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 உட்கிட்டு. அதனால தான் எவ்வளவு டினாமினேஷன்ஸ் வந்தது. அது ஒன்னும் மனுஷங்களா செஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷங்க பாவத்தினாலதான் வந்துச்சு. ஆனா கடவுள் கொடுத்த சிச்சத்தான் அது. வெட்டி வெட்டி விட்ட அவருடைய உண்மையான சபையை பிரிச்சு 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 வந்துகிட்டு இருக்கிறார். அதனாலதான் வந்துச்சு. அவருடைய உண்மையான சபையை அவர் பிரிச்சு எடுப்பார். கள்ளத்தோடு ஒட்டி இருக்க விட மாட்டார். அவர் வெட்டிக்கிட்டே இருப்பார். வெட்டுவேன். அதுதான் நம்ம பாக்குறோம். எங்க போதகம் கள்ள போதகம் இருக்கோ, தப்பான போதகம் இருக்கோ, அதுல இருந்து நம்ம வெட்டி விடுவேன் அப்படின்றார். சரி, இப்படி எடுத்து அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சரி, அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சன் நம்ம பார்க்க முடியுமா? சன்ன பார்க்கவே முடியாது. ஜட்ஜஸ் 5:31 படி. ஜெனசிஸ், எக்ஸோடஸ், Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges. நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவார்கள். அவரில் இன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறவர்கள் என்று பாடினார்கள். கடவுளை அன்பு செய்யறவங்களுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்து இருக்கும்னு போட்டிருக்கு. இதுல ரெண்டுல கனெக்ஷன் பார்க்கணும். அவருடைய முகம் சூரியனை போல் பளிச்சா இருக்குதா, தன்னை அன்பு கூறுகிறவருடைய முகம் சூரியனை போல் பளிச்சா இருக்கிறதுனா இதுல என்ன காட்டுதுன்னா, இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய மகிமைய இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறது தன்னுடைய சபையின் மூலமா தான். He reflects his glory through the church. அந்த ரெண்டு கனெக்ஷனை வச்சு பார்க்கும்போது அது நமக்கு புரியுது. ஏன்னா தன்னுடைய மகிமைய அவருடைய முகத்துல தான், அவருடைய முகத்தை கண்ணாடியில் காண்கிறதை போல் நாம் கண்டு கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபமாகி அவரை போல் நம்ம ஆகிறோம் அப்படின்னு நம்ம வரும்போது அவருடைய முகத்தையே நம்ம பாக்குறவர்களா இருக்கிறோம். வேத வசனத்தின் மூலமா அவர் முகத்தை பாக்குறவர்களா இருக்கிறோம். அவருடைய மகிமைய நம்ம மூலமா, சபையின் மூலமா ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் glory. வேற எதன் மூலமாவும் இல்ல. எபேசியர் 3:21 தான் போட்டிருக்கு, டு him glory in the church. அவருக்கு மகிமை எங்க வரப்போகுது? சபையில தான் வரப்போகிறது. அது அதிசயமான ஒரு காரியம். சரி, 7 காரியத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு மத்தியில் இருந்து 7 காரியத்தை செய்யறது. முதலாவது, அவருடைய அங்கி என்னத்தை குறிக்கிறது? அவர் பரிந்து பேசுறார். பிரதான ஆசாரியரா இருந்து ரொம்ப ஆறுதலான ஒரு காரியம். நமக்காக அந்த துன்பப்படுற சபைக்கு எவ்வளவு ஆறுதல் அது. குறைகள் எல்லாம் நிறைவேற்ற இயேசு எனக்காக பிஸியா பரிந்து பேசிட்டு இருக்கிறார். என்ன ஊடுருவி ஆராய்ந்து பார்க்கிற அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள். அவருடைய பர்செப்ஷன், அவருடைய பகுத்தறிவு மேற்பார்வையா நம்மளை பத்தி அறிஞ்சிட்டு இல்ல. நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது. பாஸ்டர் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அதான் இயேசு என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும். அவர் பார்வைக்கும் பாஸ்டர் பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம். இயேசுக்கு தெரியும்
எல்லாம் தெரியும். பர்செப்ஷன் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் ஊடுருவுற அந்த பார்வை, அக்கினி ஜுவாலை கண்களோடு பார்க்கிறாரு. அதிலோடு அவர் செஞ்ச பாவத்தை பார்த்தாரு. தொடர்ந்து மனம் திரும்புதல, மனம் கீழ்ப்படியாமையும் மனம் திரும்பாததையும் பார்த்தாருன்னா அவர் வெண்கல காலு நம்மளுக்கு மெதிக்காம விடாது. நல்லதுக்கு தான் அது, எவ்வளோ நல்லதுக்கு தான். அவருக்காண்டி அந்த சபையில பாவம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு சிச்சையும் வரலன்னா தான் பயப்படணும். நம்ம விட்டாருன்னு அர்த்தம். அது வந்துச்சுன்னா நல்லதுதான் ஒரு விதத்துல. ஏன்னா பாவத்தை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட அப்படி சிச்சை வருது. சரி, அடுத்ததாக 4வது, அவர் அதிகாரமா அவர் சபைகிட்ட பேசுறார். அவருடைய அதிகாரம், அவர் வேதத்தின் அதிகாரம் அவர் சபையில மாத்திரம் தான் பார்க்க முடியும். அவர் சபையை கண்ட்ரோல் பண்றார். தானால நியமிக்கப்பட்ட போதல், அவர் வேதத்தின்படி செலக்ட் பண்ண பிரீச்சர்ஸ் வச்சுதான் அவர் சபையை அவர் கண்ட்ரோல் பண்றது. அவர் சபைகிட்ட பேசுறது, அவங்க மூலமா தான் அவர் கிரியேட் செய்யறது, அவங்க மூலமா தான் அந்த சபையை ஆள்றது, சேவை செய்யறது. அவர் சபையை ப்ரொடெக்ட் பண்றாரு. அவருடைய பட்டயம், நாட்டுல இருக்க பட்டயம் வச்சு ப்ரொடெக்ட் பண்றாரு. அது கள்ள போதகத்துக்கு சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெட்டி விட்டு ப்ரொடெக்ட் பண்றாரு. அந்த சபையில யாராவது தப்ப கொண்டு வரணும், அழிவை கொண்டு வரணும், ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணும், வெட்டுறாரு. அவங்க 2 புறமா வெட்டுறாரு. பயங்கர மேக்சிமம் டேமேஜ் செய்ய முடியும் 2 பக்கம் பட்டயம். 7வது, அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசமா இருக்கிறது. நமக்கு என்ன காமிக்குது? ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமைய. நமக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வேலை செய்யற ஒரே இடம் அவருடைய சபை மாத்திரம்தான். அவருடைய மீட்பின் பணி, அவருடைய மறுரூப பணி, அவருடைய மறுபிறப்பின் பணி நடக்கிறது அவருடைய சபையில மாத்திரம்தான். அந்த சபைக்குள்ள இருந்தும் அந்த சபையின் மூலமா தான் கிரியேட் பண்றது. இதைத்தான் நம்ம இதுல பார்க்கணும். இதை கண்ட யோவான் என்ன பண்றாரு? அவருடைய ரெஸ்பான்ஸை பார்ப்போம். 17. நான் அவரை கண்ட போது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நமக்கும் அப்படித்தான் ஆகுது. உணர்ந்தோன்னா நிச்சயமா அப்படித்தான் ஆகும். செத்தவனை போல் அவர் பிளட் எல்லாம் முகத்துல ரெட் ஆகி அப்படியே செத்த பெணம் போல சாஸ்தாங்கமா டம்முன்னு கீழே விழுந்தார். செத்தவனை போல் விழுந்தேன். எப்படி இருந்திருக்கும் யோவான்? பெரிய ஷாக்கா தான் இருந்திருக்கும் அதை பார்க்கும்போது. விழுந்தாரு. பைபிள நீங்க பாத்தீங்கன்னா கடவுளை பார்த்து எல்லோருமே இப்படித்தாங்க விழுந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து தானியேல் இப்படித்தான் விழுந்தாரு, எசேக்கியேல் இப்படித்தான் விழுந்தாரு, ஐசாயா. எனக்கு ஐயோ நான் அதமானேன், நான் அப்படியே பீஸா ஆயிடுவோம் போலக்குதே, உடஞ்சு போயிடுவோம் போலக்குதே ஆச்சு அவருக்கு. கடவுளை பார்த்தவங்க இப்படித்தான். போல் கடவுளை பார்த்தவனும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பார்த்தவங்க என்ன ஆச்சு தெரியுங்களா? கண்ணு போய் 3 நாள் சாப்பிடல அந்த மனுஷன். அந்த ஷாக்ல இருந்து அதிர்ந்து போயிட்டார். ஆனா நம்ம ஊர்ல யார பாக்குறாங்கன்னு தெரியல, அவரை பார்த்தோம்னா கையா தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, ஜம்பா பண்றாங்க. அவங்க யார பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா என் பைபிள நான் திறந்து பார்த்தேன்னா இயேசுவை பார்த்தாங்களா இப்படித்தாங்க ஒண்ணுதான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பார்த்தவங்களாம் நிக்க முடியல, அவங்களால வைக்க முடியல. நம்ம ஊர்ல என்னென்னவோ பண்றாங்க, யார பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ரொம்ப அந்த ஆண்டவரை பாக்குறாரு. யார் இவரு? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப வினோதம் கூட. ஏன்னா இவர் ஒரு அப்போஸ்தலன்னு, ரொம்ப பரிசுத்தம் உள்ள மனுஷன், சாட்சியா நிக்கிறவர். இவருக்கு தான் இயேசுக்கு ரொம்ப நெருங்கி இருந்தவர். 3 பேதுரு, யாக்கோபு, யோவான் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு அப்போஸ்தலன் அவர் மார்புல படுத்துக்கிட்டு இருந்தவர். சிலுவையில அவர் அறையப்படும் போது அதை பார்த்த ஒரே அப்போஸ்தலன் இவர் தான். பக்கத்துல இருந்து பார்த்தாரு. ஒரு விழாவில இருந்து ரத்தமும் தண்ணியும் வருது, இவரு தான் பார்த்தவரு. அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் இயேசு இவருக்கு தான் கட்டளை கொடுத்தாரு. இயேசுவோடு ரொம்ப அந்யோன்யமா இருந்த அந்த அப்போஸ்தலர் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது தன்னால நிக்க முடியாம உளுந்து போனார். அது எப்படி வினோதம் தான். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கணும் யோவான், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா ஷாக்ல செத்தவனை போல் பெரிய பயத்துல நான் விழுந்தேன். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல அவர் நடக்கும்போது அவர் மகிமை மறைக்கப்பட்டிருந்துச்சு. மாம்சத்துல it was hidden, the glory was hidden. ஒரு டைம்ல வெளிப்பட்டுச்சு. அவர் மறுரூப மலைக்கு போனார் இல்லைங்களா? அப்ப பார்த்துட்டு என்ன இப்படித்தான் விழுந்துட்டாங்க. ஒரு டைம்ல வெளிப்பட்டுச்சு. ஆனா இப்போ யோவான் அந்த வெளிப்படுத்தப்பட்ட கடவுளை பார்க்கிறார். அந்த உயிர்த்தெழுந்து மகிமைப்படுத்தப்பட்ட தெய்வத்தை, எல்லா மனிதர்களை நியாயம் தீர்க்கிற அதிபதிய கண்ணால பார்க்கும்போது பதக்கன் செத்தவனை போல் விழுந்தேன். அப்படி எவ்வளவு பயங்கர யோசிச்சு பாருங்களா. ஸ்கேர்ட் டு டெத், புரியுதுங்களா? ஸ்கேர்ட் டு டெத்னா ரொம்ப ஷாக், மயக்கம் அடிச்சு விழுற மாதிரி.
ஏன்னா இது ரொம்ப அதிசயம். இப்போ யோவானுக்கு கடவுள் பரலோக கதவெல்லாம் திறந்து சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்க வைக்க போறாரு, எல்லாம் பரலோகத்தை பார்க்க வைக்க போறாரு, இன்னும் வரப்போற நியாய தீர்ப்பு, அந்த வெள்ளை சிங்காசனம், உலக நியாயம், எல்லா மனிதர்களும் நியாய தீர்க்கப்படுறது, அக்கினி கடலை பார்க்க போறாரு, வலு சர்ப்பத்தை பார்க்க போறாரு. அதெல்லாம் பார்த்த யோவான் நடுங்கி கீழே விழுந்ததா போடல, இவரை பார்த்த உடனே பொத்துன்னு விழுந்தார். ஏன்னா இந்த காடுனா அவருடைய ஹோலினஸ், அவருடைய கிரேட்னஸ் நம்ம ஊர்ல இயேசுவை சீப்பாக்கி விட்டுட்டாங்க, ஷால் போத்திட்டு வர மாதிரி பண்ணி விட்டாங்க. அவர் ஹோலி குளோரிஃபைட் லார்ட். அவரை பார்த்தோம்னா ஒரு புழு சூரியனை பார்த்து எப்படி உருண்டு போயிடும், நம்ம எல்லாரும் அப்படித்தான் உருண்டு போயிட முடியும். ஏன்னா நம்ம பாவிகள், நம்முடைய பாவத்தன்மை, மனிதத்தன்மை, நம்ம சீரழிந்த தன்மையே அவருக்கு முன்னாடி நம்ம உருகி போயிடுவோம். நம்ம பார்க்க முடியாது காட, அவ்வளவு ஹோலி காட் அவர். அப்படித்தான், அதுதான் கரெக்டான ரெஸ்பான்ஸ். இப்படித்தான் அவர் விழுந்தாரு, அப்படித்தான் பாக்குறோம் நம்ம. ஏன்னா தான் ஒண்ணுமே இல்லாததை உணர்ந்து ஒரு புழு மாதிரி விழுந்தார். ஏன்னா நம்ம அவரை பார்க்க முடியாது, அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு பெரியவர், அவர் அவ்வளவு மகிமையான தேவன். சரி, அப்படி விழுந்த யோவானுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செத்தவனை போல் பாவம், ஷாக்கு. 90 வயசு தாத்தா, 90 வயசுல இந்த மாதிரி ஷாக் அவருக்கு வரலாமா? ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், பாவம் இல்லைங்களா? பாவம் முதலே உருண்டு பத்மூத்தியில வீக்கா இருக்கிறாரு, இப்போ இப்படி விழுந்தாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடாது? அவர் செத்தே போயிருப்பார். நிஜமா செத்தவனை செத்துட்டான்றதுதான் அங்க அர்த்தம். ஆனா அவர் உயிர் பொழைச்சது காரணம் என்ன? 17 படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே பயப்படாதே. இயேசுடைய வார்த்தை அது ஞாபகம் இருக்கும் அவருக்கு. அவர் மறுபரூப மலையிலேயே அப்படித்தான் விழுந்து போனாங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் அவங்க மேல தொட்டு பாருங்களேன். உயிர் தெளிந்த கிறிஸ்து தொடுறதுன்னா அந்த டச்சே எவ்வளவு பவர்ஃபுல். இந்த உலகத்திலேயே அவர் தொட்டாரு போதும் குஷ்டரோகி சரியாயிட்டான். அவர் தொட்டாரு போதும் எல்லா வியாதி எல்லாம் போயிருச்சு. அவர் தொட்டாருன்னா அப்ப இனிமே யோவான், அதுக்குதான் ஒரு வேளை அவருக்கு தைரியம் வந்துட்டு, இனிமே எதை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு தைரியம் வந்திருக்கும். தொட்டார், அவரை வலது கருத்தினால் தொட்டு, பயப்படாதே. கடலை பார்த்து அவர் மிரண்ட போது பயப்படாதேன்னு சொன்ன அதே குரல் அவர் கேக்குது, பயப்படாதே. அவருக்கு ஷாக்கான யோவானுக்கு ஆறுதல், பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். 2 பேர், முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். அதனால என்ன தெரியுமா? சிம்பிளா நான் தான்பா கடவுள். ஏன்னா கடவுளுக்கு பழைய பாடல யூஸ் பண்ண பேருங்களை தனக்கு எடுத்துக்கிறாரு அவர். முந்தினவரும் பிந்தினவரும் காட் தான், அவர் இட்டர்னல் காட், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். யார்? ஒரு லிவிங் ஒன்னு வருது இங்கிலீஷ்ல. அது காடுக்கு தான் பேரு. அது யாரு? அது நான் தான்றார். ஐ ஆம் காட். எப்படி ஆண்டவரே நீர் காடு? ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். I was dead but I am alive forevermore அப்படின்றார். யோவானே பயப்படாது. ஏன் சாமி நான் பயப்படக்கூடாது? நான் பாவி இல்லையா? நான் மனிதன் இல்லையா? தெய்வத்துக்கு முன்பதாக நான் எப்படி நிக்க முடியும்? நான் எப்படி உன் முன்னாடி நிற்க முடியும்? புழு மாதிரி நான் உருங்கி போனோம் இல்லையான்னு கேட்கும் போது பயப்படாத யோவானே, உனக்காக நான் செத்திருக்கிறேன், உனக்காக நான் செத்திருக்கிறேன். நான் மரித்தேன், அந்த மரணத்தை நான் வென்றேன், உனக்காக அந்த மரணத்தை நான் வென்று இருக்கிறேன். இதோ சதா காலம், பிஹோல்டுன்னு வருதுங்க இங்கிலீஷ்ல. இதோ சதா காலம், ஆச்சரியத்தோடு பாரு, நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறது யாருக்காக தெரியுமா யோவானே? உனக்காகத்தான் யோவானு. அப்படித்தான் அவர் சொல்றாரு. ஏன் பயப்படக்கூடாது யோவானு? உனக்காக உன் பாவங்கள், நீ பாவிதான் பா, நீ சீரழிந்தவன், அபாத்திரம் தான், ஆனா உனக்காக நான் செத்து இருக்கிறேன், உனக்காக நான் மரணத்தை வென்று இருக்கிறேன், மரணத்தை வென்று மரணத்துக்கே சாவ கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உனக்காகத்தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பயம் ஏன் உனக்கு? இன்னமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு யோவானு? நான் இருக்கிறேன், நான் செத்துட்டேன், ஆனா நான் உயிரோடு வந்திருக்கிறேன், சதா காலமும் உனக்காக இருக்க போறேன். எதுக்காக பயம்? ஒரு கிறிஸ்தவங்களுக்கு அதுதாங்க, இதாங்க மருந்து பயத்துக்கு. நம்ம ஏன் பயப்படணும்? யார பார்த்தாலும் ஏன் பயப்படணும்? அவர் மரித்தார், உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார், மரணத்தையே வென்றவர். நீ பயப்படாதே யோவானே. என்ன ஆறுதல்? பயப்படுறத நிறுத்து. ஸ்டாப் பீயிங் அஃப்ரேட். அடுத்த சொல்ற. அப்புறம் ஆமென். அப்புறம்
நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். மரணமும் பாதாளமும் ஒரே வார்த்தை தான். மரணம்ன்றது ஒரு நிலைமை, செத்த நிலைமை. பாதாளம்ன்றது எந்த இடத்துல இருக்க போறோம் மரணத்துக்கு அப்புறம், அது பாதாளம். அது ரெண்டுக்கும் சாவி யார்கிட்ட இருக்கு? நீ ஏன் பயப்படுற? நீ செத்துருவா, நீ ஏன் பயப்படுற? உயிர்ப்பட யாரு எந்த நேரத்துல எப்போ எப்படி சாவாங்கன்றத முடிவு பண்ற ஆள்னா, உன்னை என்ன பண்ணாலும் நாங்க அந்த சாவியை எடுத்து திறக்க முடியும். நீ பயப்படாது, சாவி என்கிட்ட இருக்குப்பா. நான் மரித்தேன், I am the living one. நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். மரித்தேன், மரணத்தை வென்றேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என்கிட்ட இருக்கு. நான் சொல்றேன் பயப்படாத. எதுக்குங்க பயப்படணும்? எதுக்குங்க பயப்படணும்? தான் யோவானுக்கு இன்னமே ஒன்னும் பண்ண முடியாது. என்னன்னா காமிங்க, பயம்ன்றதே வராது யோவானுக்கு. அக்னி கடலை பார்க்க போற, நோ பயம். ஏன்? சாவி அவர்கிட்ட இருக்கு, ஒன்னும் பயம் இல்லை. ஏன் பயப்படணும்? பரிசுத்த தேவன் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக மரணத்தை வென்று இருக்கிறாரு, எனக்காக என்றென்றும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் இன்னுமே யாரும் சாவடிக்க முடியாது. எனக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? சாவி அவர்கிட்ட இருக்கிறது. என்ன ஆறுதல், என்ன ஆறுதலா யோவானுக்கு இருந்திருக்கும். தேவன் அவருக்கு அந்த ஷாக்ல தொட்டு அவர் ஆறுதல் படுத்துறார். தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம தகுதி இல்லாம இருக்கலாம், என்னதான் அபாத்திர நிலைமையில் நம்ம இருக்கலாம், என்னதான் பயங்கரமான நிலையில இருக்கலாம், ஆனா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியது. இயேசு என்னோடு இருக்கும்போது, ஒரு பாட்டு என் பழைய பாஸ்டர் எழுதின பாட்டு, இயேசு என்னோடு இருக்கும்போது பயம் இல்லை. பாதாளம், நரகம், பிசாசு எது வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்? நான் அபாத்திரம் தான், நான் பாவி தான், நான் ரொம்ப மோசம் தான், தகுதி இல்லாதவன் தான். என் பாவத்துக்காக இயேசு மறிச்சுட்டாரு. நான் பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மரணத்தை அவர் எனக்காக வென்றுட்டார். இப்ப நான் எதை பார்த்து பயப்படுவேன்? எனக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி அவர்கிட்ட இருக்கு. அங்க நான் போவே மாட்டேன் அவர் சொல்லியிருக்காரு. அவர் மரித்தாலும் பிழைப்பான் இருக்கார். கிறிஸ்தவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயப்படாதே, பயப்படாதே. இந்த ஒரு ஆறுதல், இந்த ஒரு காட்சியை கண்ட யோவானுக்கு இதோடு முடியாது. அவருக்கு ஒரு கடமையா இருக்கு, நமக்கு ஒரு கடமையா இருக்கு. இப்பேற்பட்ட தேவன் நம்மள பயப்படாதேன்னு சொல்லும் போது நம்ம கடமையா இருக்கு, ஒரு டியூட்டி இருக்கு. நமக்கு என்ன டியூட்டி? 19, நீ கண்டவைகளிலும் இருக்கிறவைகளிலும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளிலும் எழுது. என் வலது கரத்தில் நீ எழுது. ஒரு டியூட்டி கொடுக்கிறார். முதல்ல 11வது வசனம் அதிகாரத்துல கொடுத்தாரு இல்லைங்களா? அதை மறந்துட்டு இவர் போய் விழுந்து பயந்துகிட்டு இருக்கிறாரு. பயப்படாத, எதுக்கும் நீ பயப்படாம உன் கடமையை நீ செய். என்ன உன் கடமை? நீ கண்டத, நீ அனுபவிச்சத, நீ கேட்டத மத்தவங்களுக்கு சொல்லணும். அதான் உன்னுடைய கடமை. உனக்கு கடவுள் என்னை பத்தி வெளிப்படுத்த, கடவுள்கிட்ட நீ என்ன அனுபவிச்ச அதை மத்தவங்களுக்கு நீ எழுதி அனுப்பு. அதான் உன்னுடைய கடமை. நமக்கும் அதான் அந்த கடமை. நம்ம தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எதுக்காகவும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. அவர் நமக்காக மரித்திருக்கிறார். இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய கடமை என்ன? அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும். அதான் நம்மளுடைய கடமை. தட் இஸ் அவர் டியூட்டி. அந்த கடமையில நம்ம எல்லோரும் ஈடுபட்டு இருக்கணும். அதான் தேவனுடைய விருப்பம். நம்ம கடவுளை பத்தி என்ன அனுபவிச்சிருக்கிறோம் அதைத்தான் நம்ம செய்யணும். 3வது வசனம் படிங்க, அதே அதிகாரம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். நம்முடைய கடமை முதலாவது என்ன? இன்னைக்கு நம்ம படிச்சதை போய் வீட்டுல தியானிக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல போய் யோசிக்கணும். நம்ம பார்த்தோம் காலையில ஒரு பியூரிட்டன் வீடு எப்படி இருக்கும், அவங்க போய் பிள்ளைங்களை எப்படி கேள்விங்க கேட்பாங்க, அந்த மாதிரி நம்ம போய் வீட்டுல பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் நீங்க இத கேட்டத இதை ஞாபகம் வச்சு இதன்படி கை கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும். முதலாவது அதான் நம்மளுக்கு கடமை. இதை அனுபவிச்சு இதை உணர்ந்தவங்க நம்ம போய் மத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை பத்தி சொல்லணும். தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம மாத்திட்டோம். ஜெபம் செய்யணும்.